அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு புண் ஏற்பட்டு விட்டால் எதனால் விரைவில் குணமாகவில்லை, அந்த புண்களை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அந்திமல்லி இலைசாறு 2 தேக்கரண்டி, அம்மான் பச்சரிசி இலைசாறு 2 தேக்கரண்டி, ஆவாரம்பூ 1 தேக்கரண்டி, கடுக்காய் விதை நீக்கியது 1, தாண்டிக்காய் விதை நீக்கியது 1, நெல்லி வற்றல் பொடி 1/2 தேக்கரண்டி, தேங்காய் எண்ணெய் 100 மில்லி. இந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்ய போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்வதற்கு முதலில் 100 மில்லி தேங்காய் எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். இப்பொழுது அந்திமல்லி இலைசாறு சேர்க்கவும். அடுத்ததாக அம்மான் பச்சரிசி இலைசாறு சேர்க்கவும். அடுத்ததாக ஆவாரம்பூ 1 தேக்கரண்டி சேர்க்கவும். இப்பொழுது கடுக்காய் மற்றும் தாண்டிக்காயை விதை நீக்கி சேர்க்கவும். இப்பொழுது நெல்லி வற்றல் பொடி சேர்க்கவும். நாம் சேர்த்துள்ள பொருட்களில் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் தைலத்தில் சலசல என்று சத்தம் வரும், நுரையும் இருக்கும். நாம் இந்த தைலத்தை சிறு தீயில் வைத்து சூடேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஈரத்தன்மை படிப்படியாக குறையும், நுரையும் குறையும். இந்த தைலத்தில் சேர்த்துள்ள பொருட்களின் ஈரத்தன்மை குறைந்துவிட்டது. அந்த சலசல என்ற சத்தமும் குறைந்துவிட்டது, நுரையும் அடங்கிவிட்டது. அதை போல அந்த ஆவாரம்பூவானது நன்றாக பொரிந்துவிட்டது. இப்பொழுது இந்த தைலத்தை வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். சர்க்கரை நோயாளிகளுக்கு உடலில் ஏதேனும் புண்கள் இருந்தால் அந்த புண்களை வெந்நீர் விட்டு நன்றாக சுத்தம் செய்துவிட்டு ஈரம் இல்லாமல் அடித்து துடைத்து விட்டு அந்த புண்களின் மீது இந்த தைலத்தை பூசி வரும்போது அந்த புண்கள் விரைவில் குணமாகும். காலை இரவு என 2 வேளையும் இந்த தைலத்தை அந்த புண்களின் மீது பூசி வரும்போது அந்த புண்கள் விரைவில் குணமாகும். சர்க்கரை நோயாளிகள், உடலில் புண் பாதிப்பு உடையவர்கள் இந்த தைலத்தை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று சாப்பிட்டவுடன் மலம் கழிப்பது எதனால், அந்த பிரச்சனையை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்பதை பார்க்க போகின்றோம். இந்த சாப்பிட்டவுடன் மலம் கழிப்பதை இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் என்பார்கள். இந்த பிரச்சனை வருவதற்கு மலச்சிக்கலும் அடிக்கடி வயிற்றுப்போக்கும் ஏற்படுவது காரணமாகும். இந்த பிரச்சனை வருவதற்கு மிக முக்கியமான காரணம், திறந்த வெளியில் விற்கக்கூடிய உணவு பண்டங்களின் மீது ஈக்கள், கொசுக்கள் அமரும் பொழுது அவற்றின் மூலமாக தொற்றுநோய் கிருமிகள் அந்த உணவு பண்டங்களில் அமர்ந்துவிடும். அது மட்டுமல்லாமல் காற்றில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கிருமிகளும் அந்த உணவின் மீது படிந்துவிடும். அந்த உணவை சாப்பிடும்போது அந்த உணவில் உள்ள புழுக்களும் வைரஸ் தொற்று கிருமிகளும் குடல் பகுதியில் சென்று பல மடங்கு பெருகிவிடும். நாளடைவில் இந்த புழுக்கள் அதிகமாகி நாம் உண்ணக்கூடிய உணவில் உள்ள சத்துக்களை உறிஞ்சிக்கொள்ளும். அந்த உணவில் உள்ள சத்துக்களை உறிஞ்சிக்கொண்டு வெறும் சக்கையை மலக்குடலில் தள்ளிவிடும். இந்த புழுக்களின் ஆதிக்கம் அதிகமாகும் பொழுது அந்த புழுக்கள் தங்குவதற்கு குடல் பகுதியில் இடம் வேண்டும்.
அதாவது குடலிலும் மலக்குடலிலும் அதிக அளவில் இந்த புழுக்கள் காணப்படும். இந்த புழுக்கள் தங்களுக்கு ஏற்றவாறு வசதியாக வாழ்வதற்கு அங்கே இடைஞ்சலாக இருக்கக்கூடிய அந்த மலத்தை வெளியேற்றும். அதாவது சாப்பிட்டவுடன் இந்த புழுக்கள் அந்த உணவில் உள்ள சத்துக்களை மட்டும் உறிஞ்சிக்கொண்டு அந்த வெறும் சக்கையை மலக்குடலில் தள்ளி மலத்தை உடனே வெளியேற்ற முயற்சிக்கும். இதனால்தான் இந்த பாதிப்புடையவர்கள் சாப்பிட்டவுடன் மலம் கழிக்கிறார்கள். பழக்கமில்லாத உணவுகளை உண்டாலோ அல்லது சரியாக வேக வைக்காத உணவுகளை உண்டாலும் அல்லது சரியாக பழுக்காத பழங்களை சாப்பிட்டாலும் அவர்களுக்கு வயிற்று பகுதியில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு சாப்பிட்டவுடன் மலம் கழிக்கக்கூடிய நிலை ஏற்படும். இது ஒரு சாதாரண விஷயமாகும். ஆனால் வயிற்று பகுதியில் புழுக்கள் அதிகமாகி அந்த புழுக்கள் நாளடைவில் பல மடங்காக பெருகி நாம் உண்ணக்கூடிய உணவில் உள்ள சத்துக்களை உறிஞ்சிக்கொண்டு வெறும் சக்கையை அதாவது அந்த மலத்தை மட்டும் வெளியேற்ற முயற்சிக்கும் பொழுது அடிக்கடி அவர்களுக்கு சாப்பிட்டவுடன் மலம் கழிக்கக்கூடிய நிலை ஏற்படும். இந்த நிலை இரிட்டேபிள் பவுல் சிண்ட்ரோம் ஆகும். இந்த நிலையை போக்குவதற்கு திறந்த வெளியில் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். சூடான உணவுகளை சாப்பிடும்போது அதில் எந்த விதமான பூச்சி கிருமிகள் இருந்தாலும் மடிந்துவிடும். அவற்றை சாப்பிடுவதால் எந்த விதமான பாதிப்பும் வராது. அது மட்டுமல்லாமல் வீட்டில் குடிநீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிக்கும்போது எந்த விதமான நோய் பாதிப்பும் வராது. வாரத்திற்கு ஒரு முறை ஒரு தேக்கரண்டி அளவிற்கு விளக்கெண்ணெய் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு விட்டு 200 மில்லி வெந்நீர் குடிக்கும்போது வயிற்றில் உள்ள பூச்சிகள் வெளியேறும், வயிறு சுத்தப்படுத்தப்படும். இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் உடையவர்களுக்கு உடல் அசதி, உடல் சோம்பல் எப்பொழுதும் இருக்கும். அவர்களை பார்த்தால் ஒரு நோயாளியை போல் காணப்படுவார்கள். எந்த ஒரு வேலையையும் சுலபமாக செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் சாப்பிட்ட உணவில் உள்ள சத்துக்கள் அனைத்தையும் அந்த புழுக்கள் சாப்பிட்டுவிடும். அவர் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைப்பதில்லை. இந்த நிலையை போக்குவதற்கு வாரத்திற்கு ஒரு முறை விளக்கெண்ணெய் சாப்பிட்டு வெந்நீர் பருகி வரும்போது வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியேறும். வயிற்று வலி இருக்கும்போது வாயு விடங்கத்தை விளக்கெண்ணெயில் நன்றாக வறுத்து தூள் செய்து வைத்து கொண்டு காலையில் 1/4 தேக்கரண்டி அளவிற்கு ஒரு வாரத்திற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்போது வயிற்றிலுள்ள புழுக்கள் வெளியேறும். வயிற்று வாயு, வயிற்று உப்புசம், பசியின்மை போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. இந்த பிரச்சனையை போக்குவதற்கு நாம் ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: குடசைப்பாலை மரத்தின் பட்டை, அதிமதுரம், வாயு விடங்கம், கோவை பிஞ்சு, கோதுமை பால் மற்றும் பனைவெல்லம். இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். குடசைப்பாலை மரமானது சாலையோரங்களிலும் பூங்காக்களிலும் அழகுக்காக வளர்க்கப்படுகிறது. இந்த மரத்தின் பட்டையானது அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. சிறு குழந்தைகளுக்கு பேதி அதிகமாக இருக்கும்போது குடசைப்பாலை மரத்தின் பட்டையை ஒரு சிறு துண்டு எடுத்து நீரில் கொதிக்க வைத்து 1/2 மணி நேரத்திற்கு ஒரு முறை 1/2 தேக்கரண்டி வீதம் கொடுத்து கொண்டு வரும்போது அந்த பேதியானது உடனடியாக நிற்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு தோல் பகுதியில் புண்கள் ஏற்பட்டுவிட்டால் விரைவில் ஆறாது. அந்த புண்களை ஆற்றுவதற்கு இந்த மரத்தின் பட்டையை ஒரு தேக்கரண்டி எடுத்து நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை கொண்டு புண்களை கழுவி வரும்போது அந்த புண்கள் விரைவில் ஆறும். அது மட்டுமல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகமாக இருக்கும். அந்த குளுக்கோஸின் அளவை சமன் செய்வதற்கும் இன்சுலினை சுரக்க வைப்பதற்கும் குடசைப்பாலை மரத்தின் பட்டை ஒரு தேக்கரண்டி, மருதம்பட்டை பொடி ஒரு தேக்கரண்டி, ஆலம்பட்டை பொடி ஒரு தேக்கரண்டி, நாவல் மரப்பட்டை ஒரு தேக்கரண்டி இவற்றையெல்லாம் சமன் எடையாக எடுத்து தூள் செய்து வைத்து கொண்டு இவற்றிலிருந்து காலையில் 1/4 தேக்கரண்டி, மாலையில் 1/4 தேக்கரண்டி என்ற எண்ணிக்கையில் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள குளுக்கோஸின் அளவும் குறையும்.